நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே 17/3/2026 அன்று கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் உட்பட திருப்பூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் உட்பட ஈரோடு மாவட்டத்தில் கூட தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 1 மணின்னு சொல்லலாம், நீங்கள் நள்ளிரவு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் பார்க்கும்பொழுது மேட்டூர், அந்தியூர் மற்றும் பவானி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பூலாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கூட பரவலாகவே மழை மேகங்கள் எல்லாம் பதிவாகி வந்தது. நிச்சயமாக அந்த இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்குது. மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. தென்காசி மாவட்ட பகுதிகளில், நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், அதே போல் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழையாக சில இடங்களில் பதிவாக இருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீலகிரி மாவட்டத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம், அங்கேயும் மழை பதிவாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலெல்லாம் ஓரிரு இடங்கள் தான் இப்போ வரைக்கும் நமக்கு மழை பதிவாக இருப்பதாக டேட்டாஸ்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. ஸோ ரெயின்ஃபால் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் சுற்று வட்டார பகுதிகளில் 62 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அதே போல் பாலன்கோட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது போல் தென்காசி மாவட்டத்தில், அங்கே 63 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அந்த கன்வெக்டிவ் ஸ்டாம்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது சில மணி நேரங்களாக இருக்கக்கூடிய அந்த கன்வெக்டிவ் ஸ்டாம்ஸ் தான், அந்த மழை மேகங்கள் தான். அதற்கு முன்பாக தான் தமிழகத்தில் ஓரளவிற்கு அது இம்பாக்ட்ஃபுல்லான ரெயின்ஃபாலை ஏற்படுத்தி இருந்திருக்கிறது. அதே போல் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேரம் இருக்குது இல்லையா, அதாவது 18ஆம் தேதி மார்ச் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வெப்பச்சலன மழையை பொறுத்த வரையில். ஏன்னா வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும், அதே போல் ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாதிரியான மாவட்டங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளும் இதன் வாயிலாக பலனடையக்கூடும். கடலோரத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். அந்த மழை மேகங்கள் கடலோர பகுதியை அடையுமாங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். அது அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை நெருங்கும். அப்படி இல்லைனாக்கா நெருங்கும் தருவாயிலேயே வலுவிழந்து போய்விடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, இப்போ திருவள்ளூர் மாதிரியான மாவட்டத்திற்கு ஒரு மழை வாய்ப்புக்கான அந்த சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழை மேகங்கள் நெருங்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். கடலோர பகுதிகளுக்கு இது ரொம்ப ஃபேவரபுளான மாதம் கிடையாது. உட்பகுதிகளுக்கு தான் அது ரொம்ப ஃபேவரபுளான மாதம். ஸோ உட்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம தரமான மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்த 2 நாட்களில் நம்ம தரமான மழை பொழிவை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். பலத்த சூறை காற்றுடனான மழையாக இது இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி அன்றே பதிவான மழை தொடர்பான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடச்சிருக்குது. சில இடங்களில் சூறை காற்று வீசி இருக்கிறது, சில இடங்களில் இடியின் தாக்கமும் அதிகமாக இருந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது ஸ்டார்டிங் தானே. இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பச்சலன மழை இப்படித்தான் இடையே பதிவாகும், கேப் விட்டு பதிவாகும். அதாவது இப்போ நம்ம 21ஆம் தேதி வரையில் சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ அதன் பிறகு 22ஆம் தேதி கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம். 21ஆம் தேதி வரைக்கும் கணிசமாக பதிவாகும், 17லேருந்து 21 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் மீண்டும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம். ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. முக்கியமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்ததற்கான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 18ஆம் தேதி இன்றைக்கி தான் இப்போ அதிகாலை 1 மணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு வாக்கிலலாம் நான் காரைக்கால்லேருந்து கிளம்பிடுவேன். ஸோ சென்னையை ஈவினிங் தான் ரீச் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இரவு நேர போஸ்ட்டு தான் பண்ண முடியும். பிற்பகல் நேர குரல் பதிவு இன்று இருக்காது. ஸோ அதனால் இதுதான் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய நேரம். அடுத்த 24 மணி நேரத்திலும் சேலம் மாவட்டத்திலும் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இன்றும் மழையானது பதிவாக இருக்கிறது. தற்பொழுது பூலாம்பட்டி மாதிரியான இடங்களிலெல்லாம் நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கூட அந்த மாதிரியான மழை வாய்ப்புகளுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது. அதே போல் நம்பியூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். இன்னும் பரவலாக இருக்கலாம். இப்போ நேற்றுடன் ஒப்பிடுகையில், அதற்கு முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்னும் பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில், கிணத்துக்கடவு மாதிரியான பகுதிகளில், பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். அதே போல் மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கமுதி, சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும், அங்கேயும் மழையெல்லாம் பதிவாகலாம். நெல்லை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. இன்றுமே பதிவாக இருக்கிறது. இன்றுனா நேற்று தான் 17ஆம் தேதி அன்றும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில். அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. டைரெக்டாக கடலோர பகுதிகளில் பதிவாகுமான்னு கேட்காதீங்க. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம பார்த்தா கூட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. இப்போ நான் ரெயின்ஃபால் டேட்டாவை படித்தனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில், அதாவது 18ஆம் தேதியை பொறுத்த வரையில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் மாதிரியான இடங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கிறோம். கடையநல்லூர், சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கடையநல்லூர், நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென வானம் இரட்டி கொண்டு இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது. தாராபுரம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில், பொள்ளாச்சி, தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதுவரையில் பெங்களூர் மாநகருடைய புறநகர் பகுதிகளில், பெங்களூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே மழை மேகங்களை பார்க்க முடிந்தது. இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி என்பது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பெங்களூர் மாநகரிலேயே மழை பதிவாக வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது. துமுக்கூரு, பெங்களூரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கோலாரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், சேலம், கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடங்களிலும் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க, சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக இருக்கிறது. மழையானது பதிவாகும். நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டத்திலும் மழையானது அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகும். அதே போல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், ஆம்பூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், வேலூர் மாவட்ட பகுதிகள். எதனால தான் நான் சொல்கிறேன்னா, தெற்காந்திர பகுதிகளில் ரொம்ப பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் கண்டிப்பாக மழை பொழிவை பெறும். ஸோ அதனால தான் சித்தூர், வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம். பேரணாம்பட்டு, குடியாத்த மாதிரியான இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், ஆம்பூர், வாணியம்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா அதன் பின்னர் உங்களுக்கு வந்து வேறு சில இடங்களிலும், ஏன்னா வேலூர் மாவட்டம் வரைக்கும் வந்துட்டுனாக்கா அடுத்த ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். இங்கே சேலம் மாவட்டம்னா கள்ளக்குறிச்சி, அதே போல் நம்ம பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள், திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள், மதுரை, திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிவகங்கை மாவட்ட பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பட் சென்னை மாநகரில் மழை பதிவாகுமாங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்தான். பார்க்கலாம். அது வந்து கடல் காற்று எப்படி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்கிறத பொறுத்தது தான் அந்த மழை வாய்ப்பு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வெதர் மாடல்ஸ் காட்டலாம். பட் நம்ம பெரிய அளவில் ஹோப் வச்சுக்க வேணாம். வெப்பச்சலன மழை என்பது உட்பகுதிகளுக்கு தான் அதிக பலனை கொடுக்கும். நீங்களே நாளைக்கு பார்ப்பீங்க, நல்ல மின்னிக்கிட்டு இருக்கும். சென்னையிலேருந்து பார்த்தாக்கா வெஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மின்றதெல்லாம் தெரியும். சில இடங்களில் உங்களுக்கு கடலோரத்தை அது நெருங்கும் பொழுது வலுவிழந்தாலும் ஒரு சில இடங்களில் அது வந்து மழையும் வந்து கொடுக்கும். பட் உங்கள் இடத்துக்கு காற்று மட்டும் கொடுத்துட்டு கூட அது வந்து போகலாம். அண்ட் அந்த ஒரு குளிர்ந்த சூழ்நிலையை கூட ஏற்படுத்திட்டு கூட போகலாம். ஸோ அதனால் ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நிகழ் நேரத்தில் அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி திருவேங்கடத்தில் 62 மில்லிமீட்டர், நாராய தீவனப்பட்டி தெற்கு தேனி மாவட்ட பகுதி, ஸோ தேனி மாவட்டத்தில் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குங்க, 54 மில்லிமீட்டர். அழகாபுரி தென்காசி மாவட்டம் 52 மில்லிமீட்டர். கோட்டையூர் விருதுநகர் மாவட்டம் 49 மில்லிமீட்டர். உத்தமபாளையம், இது வந்து திருப்பூர் மாவட்டம் உத்தமபாளையம், நம்ம தேனி மாவட்டம் உத்தமபாளையம் இல்லை, திருப்பூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு பகுதி இருக்குது போல இருக்குது, அங்கே 47 மில்லிமீட்டர். வெள்ளாக்குளம் தென்காசி மாவட்டம், அங்கே 36 மில்லிமீட்டர். டி கல்லுப்பட்டி மதுரை மாவட்டம் 34 மில்லிமீட்டர். இப்போ நேற்றுடன் ஒப்பிடுகையில் உங்களுக்கே தெரியும் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் கூட 28 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது.
ஸோ டேட்டாஸ் நல்லாவே இருக்குது. இப்போ இன்றுடன் ஒப்பிடுகையில், அதாவது 17ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் இன்னுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது பெட்டராக இருக்கும். நம்ம இன்னுமே கொஞ்சம் ரெயின்ஃபால் டேட்டாவில் என்ஹான்ஸ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய இடங்களில் மழை பதிவாகலாம், இந்த மழை அளவும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை கூடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வெப்பச்சலன மழை சுற்றில் நெக்ஸ்ட் 2 days தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் 2 daysல எந்த அளவுக்கு மழை கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்டு அதுக்காக நம்ம வந்து காத்திருப்போம். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இதில் ஏதாவது அஃபிலியேட் லிங்க் கொடுப்பேன். அஃபிலியேட் லிங்க்னாக்கா இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு லிங்க் நான் கொடுக்குறேனாக்கா நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான பொருளை முடிஞ்சால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது என்னன்னாக்கா எப்படி நடக்கும்னாக்கா, அந்த அஃபிலியேட் லிங்க் மூலியமாக போய் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கனாக்கா அதுலேருந்து ஒரு கமிஷன் மாதிரி வரும். கமிஷன்னாக்கா ஒன்றும் வராது. இப்போ ஒரு சார்ஜர் யாராவது வாங்கினாருன்னா, இப்போ நான் இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஒருத்தர் போய் மொபைல் சார்ஜர் வாங்கியிருக்காரு. அதனால் எனக்கு கிடைச்ச அந்த வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். பட் அது எப்படின்னாக்கா இதுவும் ஒரு வே ஆஃப் எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சேனல் நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாள் இது வந்து எந்த விதமான அதிகபட்ச லாப நோக்கத்துடன் செயல்படலை. அண்ட் பாப்புலாரிட்டிக்காக நம்மளும் வந்து கண்ணாப்பினான்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல. பட் இப்போ நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது இல்லையா, நம்மளும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிரத்தை மேற்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி நான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். அது வந்து வேறு, அதெல்லாம் வந்து வேறு மாதிரி, அது பிடிச்சவங்க பண்ணுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னாக்கா அதுக்கும் தனியாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது, உங்களால் முடிஞ்சதுன்னா, அதாவது நீங்கள் அந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தால் கூட சரி, நான் அஃபிலியேட் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பயனுள்ள தகவல்களுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.